பாஷா படத்தில் ரஜினியுடைய மாணிக் பாஷா கேரக்டரை விட ரகுவரனுடைய மார்க் ஆண்டனி கேரக்டருக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் இந்த கேரக்டரில் நடிக்க ரகுவரனை முதல்ல டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. என்ன கதை அப்படிங்கிறத த்ரோபேக் தர்ஸ்டேல பார்க்கலாம். பாஷா படத்தில் இந்த கேரக்டருக்கு வில்லனா, அதாவது ரகுவரன் தான் வில்லனா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சுரேஷ் கிருஷ்ணா ரகுவரன் கிட்ட கதை சொல்ல போனாராம். ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் முழு கதையையும் கேட்ட ரகுவரன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அப்படியே அமைதியாக இருந்தாராம். சரி, கதை அவருக்கு பிடிக்கல போல, கேரக்டர் பிடிக்கல போல, ரகுவரன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிருஷ்ணா பை சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். அப்போது திடீர்னு ஒரு வாய்ஸ் வருது, ஆண்டனி, மார்க் ஆண்டனி, ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரன் அந்த கேரக்டராகவே மாறி டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு ஷாக் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் படத்தில் நடிக்க கமிட் ஆனார். ஸோ எஸ், பாட்ஷா அண்ட் மார்க் ஆண்டனி கேரக்டர் அப்படின்னு சொன்னதுமே உங்கள் மைண்டுக்கு வருது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்கள்.